எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கட்சி தொடங்கி 15 நாள் தான் ஆகுது. இந்த 15 நாளில் அவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒரு விஷயந்தான் என்னென்னா, இன்றைக்கி இத்தனை பேர் இந்த 15 நாள் இவ்வளோ கத்தி எல்லாம் தமிழக அரசுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே குற்றம் கடந்த ஆட்சியில் நடக்கலையா? எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஓகேங்களா? பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் சரி, இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் குற்றங்கள் நடக்க தான் செய்யும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாம்பளும், அதாவது ஓட்டு போட்டு ரெஸ்பான்சிபிளாக இந்த ஆட்சி வேணும்னு சொன்ன நாம்பளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். நான் சொல்கிறது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறேன், இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் போட்டு கிட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஒருவேளை தீர விசாரிக்கணும், ஒருவேளை இந்த தப்பு அவர் தான் பண்ணாரா என்ன ஏதுன்னு. ஆனால் விசாரிக்காமல் டக்குன்னு முடிவு எடுக்கவே முடியாது. எந்த கவர்மெண்ட்டாலையும் முடிவு எடுக்க முடியாது. காரணம், ஒருவேளை அவர் குற்றமே செய்யலைன்னு வச்சுங்க, அதுக்கு தண்டனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கும் நம்ம பேசுவோம். பார்த்திங்களா, ஒரு நிரபராதி அவர் தண்டிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு, இது ஒரு கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் கொஞ்சம் மக்களாகிய நாம்ளும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். சில குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். ஒரு மக்களாக இருந்து நான் ஒரு வேண்டுகோள் மக்களுக்கு வைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டு நல்லபடியாக நடக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருவாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எவ்வளவோ ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிறது தான், நிறைய ப்ரெஷர் இருக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், நல்லபடியாக நடத்துங்க, நல்ல ஆட்சி நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.